திருவையாறு 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவாரம். ராகம் நவ்ரோஜ், தாளம் திஸ்ர திரிபுடை. நான் ஒரு சேஞ்சுக்காக என்ன பண்ணேன், அந்த பதிகத்தின் 10வது பாடலை முதல்ல பாடி நேற்று கொடுத்து இன்றைக்கு புது பாடல் எடுத்து முதல் பாடலை பாடுறேன். பார்க்கலாம். ராகம் நவ்ரோஜ், தாளம் திஸ்ர திரிபுடை. கங்கையை சடையுள் வைத்தார், கதிர்பொறி அறவும் வைத்தார். கங்கையை சடையுள் வைத்தார், கதிர்பொறி அறவும் வைத்தார். திங்களை திகழ வைத்தார், திங்களை திகழ வைத்தார். திசை திசை தொழவும் வைத்தார். மங்கையை பாகம் வைத்தார், மான்மரி மழுவும் வைத்தார். மங்கையை பாகம் வைத்தார், மான்மரி மழுவும் வைத்தார். அங்கையுள் அனலும் வைத்தார், அங்கையுள் அனலும் வைத்தார். ஐயன் ஐயாரானாரே, ஐயன் ஐயாரானாரே. நேர பொழிப்புரைக்க போயிடலாம். கங்கை நதியை தனது சடையினில் வைத்து அடக்கியவர் சிவபெருமான். அப்புறம் அந்த எக்ஸ்பிளனேஷனில் பாருங்கள், பாட்டில் கதிர்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, அதுக்கு ஒளி வீசும்னு அர்த்தம். பொறியின புள்ளிகள். அப்புறம் திசை திசைன்னு வந்திருக்கு, வெவ்வேறு திசையில் உள்ள மக்கள், உலகம் அனைத்திலும் உள்ள மக்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு திருவாசகத் தொடரில் சொல்கிறோம். சரி, ஒளி வீசும் புள்ளிகள் நிறைந்த உடலினை உடைய பாம்பினை தனது சடையில் வைத்துள்ள பெருமான் தக்கனின் சாபத்தால் முற்றிலும் அழியும் நிலையில் தன்னிடம் சரணடைந்த சந்திரன் அழியாமல் காத்து மீண்டும் அவன் வானில் ஒளி வீசிக்கொண்டு வளம் வருமாறு அருள் புரிந்தவர் நம் சிவபெருமான். உலகில் உள்ள அனைவரும் தன்னை தொழும் நிலையில் அவர்களுக்கு தனது பெருமையை உணர்த்தியவர் சிவபெருமான். அவர் பார்வதியை தனது உடலின் ஒரு பாகத்திலும் மான், கன்று, மழு, ஆயுதம் இவற்றை தனது கைகளிலும் ஏந்தியவராக தனது உள்ளங்கையில் தீப்பிழம்பையும் ஏந்தியுள்ளார். அவரே நமது தலைவனாகிய ஐயாரானார் அப்படின்னு இப்படி நீங்கள் மனசுருகி பாடுனீங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.